வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சேரல. வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து ஒரு சவாரி வந்திருக்குன்னு சொல்லி அந்த சவாரியை விட்டுறதுக்காக முத்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர் சொன்ன இடமும் வருது. முத்து சவாரியை விட்டுட்டு கிளம்பி வராரு. அந்த நேரத்துல மனோஜோட ஷோரூம் இருக்கு. சரி நம்ம மனோஜ் கடைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முத்து உள்ள போறாரு. போன உடனே மனோஜ், ரோஹிணி ரெண்டு பேருமே இருக்காங்க. முத்து வந்து ஜாலியா கலாச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் சரி நான் கொஞ்சம் உட்காந்து போறேன், ஏசி கதை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முத்து ஜாலியா உட்காந்து இருக்காரு. அந்த நேரத்துல மனோஜ் சண்டை போடுறாரு. எதுக்கு நீ வந்து உட்காந்து இருக்க, இங்க பாரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நீ இங்க பாரு கஷ்டமெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நீ மரியாதையா போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து சொல்றாங்க, இங்க பாரு இது ஏன் கடை, நான் இருப்பேன் நான் போவேன், நீ ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. சைலண்ட் ஆறாரு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லி சைலண்டா உட்காந்து இருக்காரு. அந்த நேரத்துல முத்துக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்த உடனே இந்த மாதிரி சவாரி இருக்கு ஸ்கூல் கிட்ட தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஸ்கூல்னு சொல்றாங்க. இது அந்த ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் கிளம்பி போறாரு. போன உடனே ரோஹிணி நினைக்கிறாங்க, ஓகே ஸ்கூல் ஓபன் ஆகிற டைம் ஆகுது, கண்டிப்பா கிறிஸை கூட்டிட்டு அம்மா வருவாங்க ஸ்கூலுக்கு. அங்கே வந்து முத்து வந்து பார்த்தானா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போக விடாம பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரோஹினோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க எடுக்கவும் இல்லை. ரிங்காய் கட் ஆகிட்டு இருக்கு. முத்துவும் அந்த இடத்துக்கு போகிறாரு. போன உடனே கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்து. அந்த நேரத்தில் கிறிஷியும் அவங்களோட அம்மாவும் வரத முத்து பார்க்குறாரு. என்ன இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு. இவங்க பார்க்காம அப்படியே உள்ள போய் கிறிஷை வர்றதுக்காக போகிறாங்க. போன உடனே அந்த நேரத்தில் நிறுத்திட்டு, என்னம்மா என்ன நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க வேற ஏதோ ஊருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாப்பா நாங்க இங்க வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, எப்படிம்மா எதனால நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அது கிறிஸோட அம்மா இங்க சென்னையிலே வந்துட்டாங்க, அதனாலதான் நாங்களும் இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அப்படிங்களா அவங்க அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்களும் சொல்றாங்க, ஆமாப்பா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி குழப்பி பேசுறாங்க. சரி என்ன கிறிஷா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கிறிஷும் முகம் கொடுக்காமலே பேசுறான், இது மாதிரி நல்லா இருக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறான், கிளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் கஸ்டமர் வந்த உடனே முத்து கால் பண்றாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் அவசர அவசரமா கிளம்பி வராரு. அந்த நேரத்தில் அகெயின் ரோஹினி கால் பண்ணுறாங்க. பண்ண உடனே திட்டுறாங்க. என்னம்மா நான் எத்தனை வாட்டிமா கால் பண்ணுறது, நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லி ரோஹினி திட்டுறாங்க. ரோஹினி முத்து தம்பி என்னை பார்த்துட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு ரோஹினிக்கு ஒரே ஷாக்கு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.